சொல்லாட அவரை தியானிக்கிறதான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு பரிசுத்த வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசி புலம்பெருத்த பார்க்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதே சூழ்நிலை தான் நீயே கடந்து போயின்னு இருக்கிற இன்று இரவு கூட இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டே இது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எதற்காக கண்ணீர் வடிக்கிறேன் என்று தேவன் பார்க்கிறார். உன் அங்கலாய்ப்பை, உன் புலம்புல, உன் வருத்தங்கள், உன் பாரங்கள், உன் கவலைகள், உன் கடற்பிரச்சனைகள், உன் வியாதிகள் நிமித்தம் ஓயாமல் கண்ணீர் வடித்து கொண்டிரு. ஒரு பக்கம் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக எப்போதான் இதுலேருந்து ஒரு விடிவு காலம் வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் கண்ணீரை அவர் கண்டார் என்று வசனம் சொல்லுது. உன் கண்ணீரை யாவையும் துடைப்பார் என்று வசனம் சொல்லுது. அன்பான கர்த்தர், இப்படியே உன் வாழ்க்கை போயிடாது, இனி அழுது கொண்டிராதே என்று வேதம் சொல்லு. இனிமேல் நீ அழுக மாட்டேன். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமாக மாற. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அழுத காலம் போதும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது என்று வசனம் சொல்லுது. அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம் என்று வசனம் சொல்லுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சிரிக்கிற காலத்தில் வந்துட்ட. கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.